Hi guys, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வந்து 2 மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 2 மொபைல் அப்ளிகேஷன் எதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸோடைய ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எளிதாக்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 அப்ளிகேஷன் யார் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல் அப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மனோஜ் சின்ஹா லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ரயில் மேடட். ஆக்சுவலி இந்த ஆப் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலிமா வந்து ட்ராவலர்ஸ் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வேணாலும் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ரயில்வே சம்மந்தமானது, அதாவது ட்ரெயின் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம், அதே சமயம் வந்து ஸ்டேஷன் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளைண்ட் கேட்டகரி வைஸ் நிறைய கொடுத்துருக்காங்க உள்ள இந்த ஆப்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒன்ஸ் இந்த ஆப் லான்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும், உங்கள் பேசஞ்சர் நேம் கேட்கும், உங்கள் ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் போட்டு அவங்க வந்து போட்ட உடனே கேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் ஆகினா நீங்கள் வந்து இந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணி நான் வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் இந்த ஆப் லான்ச் பண்ண உடனே உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப் ரொம்பவே சிம்பிளாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிஜிஸ்டர் மை கம்ப்ளைண்ட் ஃபார் ட்ரெயின், அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மை கம்ப்ளைண்ட் ஃபார் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ட்ரெயின் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஸ்டேஷன் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் இந்த ஆப்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கீழே ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரயில்வே ஹெல்ப்லைன். ஸோ இந்த சப்போஸ் ட்ராவல் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து எமர்ஜென்சினா இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 3 மாதம் வந்து இந்தியன் ரயில்வேல எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, இதில் வந்து எத்தனை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க, அதோட டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா 2691 ரிசீவ் ஆகிருக்கான். இதில் வந்து ரிசால்வ் பண்ணது 2020 ரிசால்வ் பண்ணியிருக்காங்களாம். ஸ்டேஷன் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா 2606ங்களாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணது 2056 ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் சம்மந்தமான டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம். இதில் வந்து ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்ட்டு, க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இது மந்த் வயசில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டு இது பார்த்தீங்கன்னா கடைசி 3 மாதம் மார்ச், ஏப்ரல், மே வரையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்குது, ஸோ எத்தனை சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பச்சை கலரில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க கடைசி 3 மாதம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெயின் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் என்னென்ன மோஸ்ட்லி வந்து வரும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் என்னென்ன மோஸ்ட்லி வந்து டைப் பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் எது சம்மந்தமாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 275ங்க. இது 275 பச்சை கலர் என்னென்னா பெட்ரோல் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது இந்த பெட்ஷீட் பில்லோ சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு. அது இதில் இப்போ கம்ப்ளைண்ட் பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அலாட்மெண்ட் ஆஃப் ஷீட்ஸ், அப்புறம் வந்து பெட்ரோல் கம்ப்ளைண்ட்ஸ், பிரைபரி அண்ட் கரப்ஷன் அண்ட் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்டாஃப், மெயின்டெனன்ஸ் கிளீனஸ் ஆஃப் கோச்சஸ். ஸோ இது மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கோங்க. தென் வந்து இது கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேஷன் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்னென்ன வந்திருக்குன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரைபரி அண்ட் கரப்ஷன், அப்புறம் ரீஃபண்ட் ஆஃப் டிக்கெட்ஸ், அப்புறம் ரிசர்வேஷன் இஷ்யூஸ், அப்புறம் சிங்கிள் டெலிகம்யூனிகேஷன், வாட்டர் லாகிங் ஸ்டேஷன். ஸோ அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரிசீவ் ஆகிருக்கு கடைசி ஒரு 3 மாதத்துலங்க. ஸோ அதனுடைய டேட்டா கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அந்த சார்ட் பை சார்ட் கொடுத்துருக்காங்க. பை சார்ட்டில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் அதிகமாக ரிசீவ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகபட்சமாக பிரைபரி அண்ட் கரப்ஷன்லாம் ரிசீவ் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இஷ்யூஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு 200 கம்ப்ளைண்ட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் லாகிங் அட் ஸ்டேஷன் அதுவும் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் ஜோன் வைஸ் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து ட்ரெயின் வைஸில் வந்து கம்ப்ளைண்ட் என்ன ரிசீவ் ஆகி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அவங்க சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரெயின் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்னா ரிஜிஸ்டர் மை கம்ப்ளைண்ட் ஃபார் ட்ரெயின் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய பிஎன்ஆர் அன்ரிசர்வ்டு டிக்கெட் நம்பர் கேட்கும், ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட ட்ரெயின் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த ட்ரெயினும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று செலக்ட் பண்ண உடனே அப்புறம் வந்து செலக்ட் கம்ப்ளைண்ட் டைப் கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் டைப் வந்து எது சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும் அது. ஸோ நீங்கள் எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டைப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரைபரி அண்ட் கரப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கம்ப்ளைண்ட் டைப் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் பிரைபரி அண்ட் கரப்ஷன் கொடுக்குறேன். இல்லை மிஸ்செலேனியஸ் காசு கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய விருப்பம் தான் அது. இன்சிடென்ட் டேட் எந்த டேட்டில் வந்து இது நடந்தது கேட்குறாங்க, அந்த டேட்டு கொடுத்துக்கோங்க. இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஐக்கான் ஓப்பன் ஆகும். இதை வந்து எந்த டேட்டில் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேறு ஆப்ஷனலாக ஏதாச்சும் வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 256 கேரக்டர் கொடுக்குறாங்க. தென் வந்து கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டு போய் உங்கள் மொபைல் நம்பர், ஃபோன் நேம் இதில் வந்துடும். தென் வந்து ஏதாச்சும் ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அதாவது கஸ்டம் சம்மந்தமான ஃபோட்டோ ஆகட்டும், இல்லை வேறு நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ, எது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ சம்மந்தமான ஃபோட்டோ எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோ வந்து இதில் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருங்க. ஸோ இப்படி தாங்க நீங்கள் வந்து ட்ரெயின் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ வாங்க ஸ்டேஷன் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மை கம்ப்ளைண்ட் ஃபார் ஸ்டேஷன் சூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் உங்களோட பிஎன்ஆர் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் பிரைபரி அண்ட் கரப்ஷன், அதாவது எந்த கம்ப்ளைண்ட் டைப் கேட்குறாங்க அதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இது நான் வந்து ரீஃபண்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் கொடுக்குறேன். தென் வந்து சப் கம்ப்ளைண்ட் டைப் கேட்குறாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த கேட்டகரி உங்களுக்கு தெரியும் அது ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ ரிஃப்யூஸல் அண்ட் டிலே ஆஃப் ஆன்லைன் டிக்கெட் கொடுக்குறேன். நான் டேட் எப்போ நடந்து கேட்குறேன் அதுவும் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் ஏதாச்சும் வேறு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதுவும் ஃபில் பண்ணிக்கோங்க. அது சம்மந்தமான ஃபோட்டோ இருந்துச்சு நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிட்டோன்னே அவங்க வந்து சீக்கிரமாக வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக வந்து ட்ராவலுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஆப் மூலிமா நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து மெனு ஆன் ரைல்ஸுங்க. இந்த ஆப் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அதாவது ரயில்வே கேட்டரிங்கில் வந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதோட ரேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து இது இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப் லான்ச் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த ட்ரெயின் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் அந்தந்த ட்ரெயின் கேட்டகரி என்னென்ன மெனு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் அந்த அம்ஃபார் மெனுன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மீலுக்கு அப்புறம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அதோட ரேட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்பை வந்து இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அடிஷ்னல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்களாம். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஏதாச்சும் ட்ரெயின் உங்களோட கேட்டரிங் சர்வீஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்புறம் அதோட ரேட்ஸ் என்ன, இதில் செக் பண்ணிக்கலாங்க ஈஸியாக நீங்கள். ஸோ இந்த 2 ஆப்பும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இன்ஃபர்மேஷன் வெப்சைட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.